இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2018 வெளியான ஆன் அஃபைர் அப்படிங்கிற ஒரு நார்வேயின் படம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் அனிட்டாவை காமிக்கிறாங்க. காலையில் நேரத்தில் எந்திரிச்ச அனிட்டா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு காதில் வாக்மேன்லாம் மாட்டிட்டு அவங்க வீடு இருக்கிற அந்த ஹை கிளாஸ் சொசைட்டியில் ஜாகிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீடு இருக்கிறது ஒரு பிரைவேட் சொசைட்டி. பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட மாளிகைகளாக தான் இருக்கும். அவங்களோட இந்த வசதிக்கெல்லாம் காரணம் அனிட்டாவோட கணவர் ஒரு மிக ஃபேமஸான லாயர். ஊரில் அவரை தெரியாதவங்களே கிடையாது. அனிட்டா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வசதிகள் இருந்தும் அனிட்டாவை சுற்றி தனிமை சூழ்ந்திருக்கிறதால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காகத்தான் இவங்க டீச்சர் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மிகப்பெரிய வக்கீல் கணவர் பயங்கர பிஸி. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட தன் மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பார். வீட்டை விட்டு போனால் எப்போ அவர் திரும்பி வருவார் அப்படின்னே தெரியாது. இதனால் தனக்கு பேசுறதுக்கும் கூட ஆள் இல்லாமல் தனிமையில் தள்ளப்படுறாங்க. ஏதோ இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதால தான் ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்த முடியுது. லீவு முடிஞ்சு அன்னைக்கு தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ரொம்ப என்தியூசியாஸ்டிக்காக அனிட்டா கிளாஸ் ரூமுக்கு வராங்க. கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச அனிட்டா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்ல ஆளாளுக்கு அவங்கள பத்தி சொல்றாங்க. அதுல ஒருத்தன் மார்க்கஸ். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ கிடையாது, வேணா செமி ஹீரோன்னு வச்சுக்கலாம். எந்திரிச்ச அவன் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால யார் வேணாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த கிளாஸே கோல்டுன்னு சிரிக்கிறாங்க. அவன் எக்ஸ்பீரியன்ஸ்னு எதை மீன் பண்றான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அனிட்டாவும் சிரிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஹெய்ஸோட 2 பொண்ணுகளும் வீட்டுக்கு வராங்க. இந்த 2 பொண்ணுகளும் ஹெய்ஸோட முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தது. ஹெய்ஸோட பிறந்த நாளுக்காக அப்பாவை வாழ்த்துறதுக்கு அந்த 2 பொண்ணுகளும் வந்திருக்கு. இப்ப குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா டின்னர் சாப்பிடுறாங்க. ஆனா அனிட்டாக்கு மட்டும் கணவர் தன்னை கண்டுக்கிறதே இல்லையே அப்படிங்கிற கவலை. எத்தனை தான் பணம் காசு இருந்தாலும் கணவரோட அருகாமை இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே வெறுமையா தான் இருக்கும். அந்த ஒரு வெறுமையான வாழ்க்கையத்தான் அனிட்டா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அனிட்டா மெதுவா கணவனை அப்ரோச் பண்றாங்க. ஆனா அவரு பாத்தீங்கன்னா புடிச்சு வச்ச புல்லாராட்டா உட்காந்துட்டு லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கிறாரு. அனிட்டாவும் கணவரை மூடேத்துறதுக்கு என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரு நான் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிடுறாரு. ஒரு வாக்காவது போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் முக்கியமான ஒரு கேஸ் ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஏமாற்றமான அனிட்டா அந்த ஏமாற்றத்தை மென்னு முழுங்கிட்டு தனியாவே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில அனிட்டா குளிச்சுட்டு இருக்கும்போது டோர்பெல் யாரோ அடிக்கிற சத்தம் கேட்குது. வேக வேகமா குளிச்சு முடிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா யாரும் காணோம். ஆனா வாசல்ல ஒரு பொக்கே இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அந்த பொக்கே கூடவே ஒரு லவ் லெட்டரும் இருக்கு. அதை எடுத்து படிச்சவங்க இதை யார் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் அனிட்டாவை வாட்ச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அன்னைக்கு வழக்கம் போல ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா அனிட்டானால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப வரைக்கும் யார் அந்த பொக்கேவை அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மார்க்கஸை பாக்குறாங்க. ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆனா அவன் தான் அந்த பொக்கையை வச்சான் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ரிச் சொசைட்டில இருக்காங்க. வீட்டை சுத்தியோ அந்த ஏரியாலயோ ஒரு கேமராவை கூடவா இல்லாம இருக்கும். சரி, ஓகே, படத்தோட ஃப்ளோல நம்மளும் போலாம். லஞ்சுக்கு அப்புறம் அனிட்டா கொலி கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு சலசலப்பை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா மார்க்கஸும் இன்னொரு பையனும் கொடூரமா அடிச்சுக்கிறானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காத அனிட்டாவும் அவங்க கொலிகும் ஓடி போய் அந்த பசங்களை கஷ்டப்பட்டு பிரிச்சு ஒரு வழியா மார்க்கஸை கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது சீரியஸா அடிபட்டிருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. நல்ல வேளையா அவனுக்கு பெரிய அடி ஒன்றும் இல்லை. அப்பதான் மார்க்கஸும் ரொம்ப போல்டா அனிட்டாவோட அழகை பத்தி வர்ணிக்கிறான். உங்க கண்ணு நல்லா இருக்கு, உங்க மூக்கு நல்லா இருக்கு, உங்க முகம் நல்லா இருக்கு, உங்க கழுத்து நல்லா இருக்கு, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல உங்க கிளீவேஜ் தெரியறது இன்னும் உங்களுக்கு அழகா கொடுக்குது அப்படின்னு சொல்றான். அனிட்டாக்கு அவனோட போல்டு அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. மௌனமா நிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட மார்க்கஸ் அவங்க கிளீவேஜ்ல புதைச்சு ரொம்ப டீப்பா ஒரு முத்தம் வைக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த தொடுதல்ல அனிட்டா தன்னையே மறந்து நிக்கிறாங்க. திடீர்னு ரியலைஸ் பண்ணவங்க அவனை பிடிச்சி தள்ளி விட மார்க்கஸ் ஒரு குறும்பு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து போறான். அனிட்டாக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான செக்ஸ் கிடைச்சே பல மாசங்கள் ஆச்சு. திடுதிப்புன்னு புதுசா ஒருத்தன் தன்னை தீண்ட அவங்க உடம்புக்குள்ள ஒரு இனம் புரியாத ரசாயன மாற்றம். என்னதான் இவங்க டீச்சர் அவன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எதுக்கும் பயந்துக்காத அவனோட சுபாவம் அவங்கள கவர்ந்திழுக்க, யார் இந்த பையன், இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஒவ்வொரு போஸ்ட்லயுமே அவன் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆனவன், எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு மெசேஜ் அனுப்ப போலாம் அப்படின்னு அவங்க கை டைப் பண்ணுது. ஆனா அடுத்த நிமிஷமே டெலீட் பண்ணிடுறாங்க. நம்ம கொஞ்சம் ஓவரா போறோம், இந்த பசங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்றாங்க. இப்படி மெசேஜை டைப் பண்றது அப்புறம் டெலீட் பண்றதுமாவே இருக்காங்க. ஒரு கடத்துல தைரியத்தை வர வலிச்சுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு பிடி ரூம்ல நடந்ததை நீயும் மறந்துடணும், நானும் மறந்துடுறேன்,
ஓகேவா அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. நமக்கு தெரியாதா, மறந்துடணும்னு சொன்னா அவங்களுக்கு வேணும்னு அர்த்தம். மார்க்கஸ்க்கு இது தெரியாமையா இருக்கும். அவன் தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் சொன்னானே. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே நியூடா இருந்த ரோமியோவும் ஜூலியட்டும் முத்தம் வச்சுக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அனிட்டாக்கு அனுப்புறான். இதை பார்த்த அனிட்டாக்கு வெக்கத்துல முகமே செவந்து போகுது. தனக்கு தானே சிரிச்சிட்டு இருக்க பக்கத்துல வந்த ஃபோர்டு அப்படின்னு அவங்களோட கொலீக், என்ன மேடம் தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் சட்டுன்னு சுதாரிச்ச அனிட்டாவும், அது ஒண்ணும் இல்ல, என் கணவர் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு ஃபோர்டு சிரிக்கிறாரு. அந்த ஃபோர்டுக்கு அனிட்டா மேல ஒரு கண்ணு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அனிட்டா கூட கல்ல போட்டே இருப்பாரு. ஆனா அனிட்டா அவரை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவர் 10 கேள்வி கேட்டாருன்னா ஒரு கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான். அவரோட கேள்விக்கெல்லாம் சேர்த்து கடைசியில ஒரே பதில சொல்ல, என்ன பண்ணலாம், நம்ம எப்படி கோல் போட ட்ரை பண்ணாலுமே பிடிச்சிடறாளே, விட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு அவர் அங்க கிளம்புறாரு. திரும்பவும் அங்க தனிமை சூழ இப்ப ரோமியோ ஜூலியட்டுக்கு பதிலா இவங்களும் மார்க்கஸும் நியூடா அந்த போட்டோல இருக்கிறதா நினைச்சு அவங்க உடம்பெல்லாம் சிலிர்த்துக்குது. வேண்டாம், இந்த நினப்பை வளர விடக்கூடாது, பெரிய தப்பா போயிடும் அப்படின்ட்டு அந்த நினப்புல இருந்து அவங்க மனசை டைவெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அன்னைக்கு அப்படிதான் வீட்டுக்கு வந்த அனிட்டா வீட்டோட லிவிங் ரூம்ல ஒரு பொக்கே இருக்கிறத பாக்குறாங்க. திரும்பவும் பொக்கேவா, யார் இதை வச்சிருப்பா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஹேய்ஸ், இங்க லிவிங் ரூம்ல ஒரு பொக்கே இருக்கு, நீங்க வச்சீங்களா அப்படின்னு கீழே இருந்து சத்தம் கொடுக்குறாங்க. இல்ல அனிட்டா, நான் வைக்கல, அந்த பொக்கே நம்ம வீட்டு வாசல்ல இருந்துச்சு, நான் தான் கொண்டு வந்து லிவிங் ரூம்ல வச்சேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. கணவரோட இந்த பதிலால யார் இதை அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு குழப்பம் அதிகமாகுது. மறுநாள் மார்க்கஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வராங்க. நேற்று நடந்த அந்த சண்டேல அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். அதனால மார்க்கஸோட பேரண்ட்ஸ் அனிட்டா வந்து மீட் பண்ண அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அனிட்டாவும் மார்க்கஸோட அம்மாவும் பழைய ஃப்ரெண்ட்ஸ். உங்க பையன் பண்ணின தப்புக்கு இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு அனிட்டா சொல்ல, இது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. சாரி சார், இது மேனேஜ்மெண்ட் முடிவு, நான் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு அனிட்டா ரொம்ப பொலைட்டா சொல்றாங்க. ஆனா மார்க்கஸ் பாத்தீங்கன்னா எதை பத்தியும் பெருசா கண்டுக்காம டேபிளுக்கு அடியில காலை விட்டு அனிட்டாவோட காலை வருடிட்டு இருக்கிறான். இது அனிட்டாக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த தொடுதலை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அனிட்டா வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல திடுதிப்புன்னு எங்கிருந்தோ வந்த மார்க்கஸ் அனிட்டாவோட காரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துடுறான். என்ன பண்ற மார்க்கஸ், வெளியே போ அப்படின்னு அனிட்டா சொல்றாங்க. ஆனா மார்க்கஸ் அவங்க சொல்றத காதலையே போட்டுக்காம அவன் கை அனிட்டாவோட முகத்துல கழுத்துலன்னு ஒவ்வொரு இடமா வருட ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் அவனோட கை அவங்க பிளவுஸ்குள்ள போக வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த அனிட்டா வேணும் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த 2 மெலன்ஸையும் அவன் பிரஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நல்லா பெனஞ்செடுக்கவும் அனிட்டா சுத்தமா கண்ட்ரோலை இழந்துடுறாங்க. காரோட பேக் சீட்டுக்கு போனவங்க அங்க வச்சு அனிட்டாவை மார்க்கஸ் இறக்குன்னு இறக்குறான். மார்க்கஸோட அப்ரோச் அனிட்டாக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப போல்டா அவங்க செக்ஸ் அனுபவிச்சதே இல்லை. அவங்க கணவரை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷம் தான், அதுக்கு மேல அவர் தாண்டினதே இல்லை. அதனால ரொம்ப ஏமாற்றத்துல இருந்த அனிட்டா இப்போ அவனோட ஒவ்வொரு மூவுக்கும் ரொம்ப ஒத்துழைச்சு அந்த காருக்குள்ளேயே முழுசா தன்னை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. வந்தான், காருக்குள்ள ஏறினா, வேலையை முடிச்சா, போயிட்டே இருந்தான். இந்த ஒரு புது அனுபவத்தோடய வீட்டுக்கு வந்த அனிட்டா தேன் குடிச்ச நரி மாதிரியே வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. ஹேய்ஸ் ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுறாருன்னு கூட அவங்களுக்கு கவனம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த காருக்குள்ள நடந்ததை பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சு ரொம்ப டெம்டடா இருக்காங்க. இந்த கார் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா மார்க்கஸும் அனிட்டாவும் ஸ்கூல்ல எங்கெல்லாம் அவங்கள கவனிக்க முடியாம ஒரு கார்னர் பிளேஸ் இருக்குமோ அங்கெல்லாம் மேட்ரு பண்றதுக்கு தவறதே இல்லை. கேம் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தும் போது மார்க்கஸை ஒளிஞ்சிருந்து பார்க்கறதுல அனிட்டாக்கு ஒரு தனி சுகம். இப்படி இவங்களோட குச்சு குச்சு ஹோத்தாகை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் இவங்களை கண்டுக்கிறது இல்லை. இவங்க மெசேஜ் அனுப்பிச்சாலும் அதுக்கு பதில் அனுப்புறது இல்லை. இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரியா முகம் கொடுத்து பேசுறது இல்லை. கம்ப்ளீட்டா அனிட்டாவை அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்றது அப்படின்னு புரியாம அனிட்டா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்பதான் அவங்களே வாலண்டரியா அவனோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மாவை பார்க்க வந்த சாக்குல மார்க்கஸை தான் பார்க்க வந்திருக்காங்க. மார்க்கஸ் கூட தனியா பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அவன் சிக்கவே மாட்டேங்கிறான். இவங்க 10 கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்றான். அனிட்டா கேவா, இவன் எதனால நம்மளை இப்படி அவாய்ட் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம அனிட்டா மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. சதாசர்வ காலமும் அவனுக்கு மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு போனும் கையுமாவே சுத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ஹேய்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா அனிட்டா பேசுறதை தவிர அந்த போனை வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு
வீட்டுக்கு 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹெய்ஸ் ஓப்பனாவே கேட்டுறாரு, என்ன அனிதா எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருக்க, ஏதாவது சோஷியல் அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட கொலீக் ஒருத்தங்க சப்ஜெக்ட்ல டவுட் கேட்டே இருக்காங்க, அதைத்தான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த பதில சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கணவர் தலையாட்டுறாரு. ஆனா கணவருக்கு அனிதா எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அந்த ஈவெண்ட்டுக்கு ஹெய்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அனிதாவால அந்த கேதரிங்ல சரியா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. சதாசர்வ காலமும் அவனுக்கு மெசேஜ் மேல மெசேஜே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவனா இவங்க மெசேஜ் எல்லாத்தையும் டிக்ளைன் பண்ணிருக்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆன அனிதா அந்த கேதரிங்ல இருந்து வெடுக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. மார்க்கஸ் வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா தான் இருக்காங்க. மார்க்கஸ் ஃபுட்பால் பிராக்டிஸ்ல இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போனா மார்க்கஸ் அங்க இல்ல. மார்க்கஸ் எங்கேன்னு விசாரிக்கும் போதுதான் மார்க்கஸ் அவனோட ஃப்ரெண்டு கூட பக்கத்துல இருக்க கேஃபேக்கு போயிருக்கான் அப்படின்னு அவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்க திரும்பவும் அங்கிருந்து அந்த கேஃபேக்கு ஓடுறாங்க. கொடுமையா இருக்கும் அவங்க படுற அவஸ்தையை பார்த்து. இந்த அனிதாவா நடிச்சவங்க உண்மையிலேயே அந்த கேரக்டராகவே மாறி இருந்தாங்க. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. அடிச்சு பிடிச்சி கேஃபேக்கு வந்த அனிதா ஒரு வழியா மார்க்கஸ் பிடிச்சிடுறாங்க. ப்ளீஸ் உங்களோட தனியா பேசணும் வா அப்படின்னு அவனை கெஞ்சி காருக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னை ஏன் மார்க்கஸ் அவாய்ட் பண்றேன், நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு அவங்ககிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பரதேசி, இதோ பார் அனிதா, நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்ததை நீ மறந்துரு, நம்ம உறவு சரிப்பட்டு வராது அப்படின்னு பிளண்டா சொல்றான். ஏன்டா அப்படி சொல்ற, நான் ஏதாவது உங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டேனா, ஆசையை காமிச்சிட்டு இப்படி திடுதுப்புன்னு விலகி நிக்காத மார்க்கஸ், என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணிக்க மார்க்கஸ் அப்படின்னு அவனை கெஞ்சுறாங்க. ஆனா அவனோ ரொம்ப கேஷுவலா, இதோ பார் அனிதா, இப்போ நான் சிங்கிள் கிடையாது, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என் லைஃப்ல தேவையில்லாம குறுக்கிடாத, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பிரின்சிபல் கிட்ட சொல்லி அந்த சாக்கர் டோர்னமெண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுமதி வாங்கி கொடு அப்படின்னு ஒரு ஹார்ட் டோன்ல சொல்றான். இது அனிதாக்கு பலார்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்த அனிதா தப்பு பண்ணிட்டேனேன்னு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கஸோட நினைவுகள்ல இருந்து வெளிவர முடியாம ரொம்ப தடுமாறுறாங்க. ஏன்னா செக்ஸுங்கிற அந்த பசியில் இருந்த அனிதாவை அவன் பரேட் எடுத்திருக்கான். பசியோட உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் மீல்ஸை வச்சுட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த தவிப்பு தான் இருக்கு அவங்களுக்கு. உதாரணம் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு தெரியல. அன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப அப்செட்டா இருந்த அனிதா பசங்களை எல்லாம் அந்த கிரவுண்டை 10 ரவுண்டு ஓடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குடா 10 ரவுண்டு ஓட சொல்றாங்க அப்படின்னு புரியாத பசங்களும் இன்க்ளூடிங் மார்க்கஸ் அந்த கிரவுண்டை 10 ரவுண்டு அடிக்கிறதுக்கு போறானுங்க. அந்த சமயத்துல லாக்கர் ரூமுக்கு வந்த அனிதா மார்க்கஸோட போனை கண்டுபிடிச்சி எடுக்க அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியும். பாஸ்வேர்டு போட்டு கேலரிக்குள்ள போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட இவன் செக்ஸ் வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஏகப்பட்ட வீடியோஸும் போட்டோஸுமா அந்த கேலரிக்குள்ள இருக்கு. இதை பார்த்த உடனே தாங்கிக்க முடியாத அனிதா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு ஆசை காமிச்சு மோச அதுல இருந்து சில போட்டோஸை எடுத்து அவனோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவன் அத்தனை பேர்த்துக்கும் அந்த போட்டோவை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இந்த மெசேஜ் காட்டு தீ மாதிரி பரவுது. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது அவன் கேர்ள் ஃப்ரெண்டு மீனா தான். ஓன அவள் அழுக ஆரம்பிக்க அனிதா வாலண்டியரா அவளை தேத்துற மாதிரி நடிக்கிறாங்க. நீ ஏன் இந்த மாதிரி பொறுக்கி பசங்க கூடலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்க, பாத்தியா உன்னை விதவிதமா போட்டோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணியிருக்கிறான், எவ்வளவு மோசமான பையனா இருந்தா இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு மார்க்கஸ் மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அடுத்த கட்டமா மார்க்கஸோட அம்மாவை போய் மீட் பண்றாங்க. வா வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது அந்த மினா மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எவ்வளவு மோசமான பொண்ணா இருந்தா இந்த மாதிரி உங்க பையன் வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சும் கூட அந்த பொண்ணு போஸ்ட் கொடுத்துருப்பா, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரா இருக்குது அப்படின்னு மினாவை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அம்மா கல்லுளி மங்கி மாதிரி வாயவே திறக்காம அமைதியா வர்றாங்க. மார்க்கஸோட அம்மா ஏன் அமைதியா வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே அனிதாக்கு புரிஞ்சு போகுது. ஒரு கஃபேல மார்க்கஸும் அனிதாவும் தோல் மேல கை போட்டுட்டு பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்கால மார்க்கஸோட அம்மாவும் உட்காந்து அந்த சிரிப்புல கலந்துக்கிறாங்க. அப்படின்னா மார்க்கஸோட அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சும் தன்னோட பையனை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அனிதாக்கு புரியுது. இதனால பயங்கர கோபமும் பொறாமையும் ஏற்பட எப்படியாவது மார்க்கஸை தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஒரு புது பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி ஃபுட்பால் விளையாண்டிருந்த மார்க்கஸை பார்க்கறதுக்கு அனிதா வராங்க. அவங்கள அங்க பார்த்த உடனே மார்க்கஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஏன் என்ன பின்தொடர்ந்து தேவையில்லாம எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு கடுப்பாகி அனிதாவை பார்த்து கேட்கறான். ஆனா அனிதாவோ ரொம்ப கூலா, காருக்கு வா தம்பி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு அவனை காருக்கு கூட்டிட்டு போறாங்க. வேண்டா வெறுப்பா இவனும் காருக்குள்ள போய் உட்காந்து என்னன்னு கேட்கறான். பொறுப்பா பொறு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து
எடுத்து அவன் முன்னாடி போடுறாங்க. என்னது இது அப்படின்னு அவன் கேட்குறான். என்னவா, நம்ம குழந்தைப்பா, நீ கொடுத்த குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட மார்க்கஸ் அப்படியே ஜெர்க் ஆயிடுறான். என்னது, என்னோட குழந்தையா அப்படின்னு அவன் கேட்க, சாட்சாத் இது நம்ம குழந்தை தான், உனக்கு ஏதாவது டவுட்னா வேணா நம்ம 2 பேரும் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு பயங்கர வில்லியா மாறி இருந்த அனிதா கேட்க, மார்க்கஸ் மண்டையா அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு போச்சுன்னா நான் ஜெயிலுக்கு தான் போகணும், என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். அந்த நாட்டிலலாம் மைனர் பசங்க செக்ஸ்ல ஈடுபட்டா அது கற்பழிப்புக்கு சமம், தூக்கி உள்ள போட்டுருவானுங்க வருஷ கணக்கா, பணம் கொடுத்தெல்லாம் வெளியே வர முடியாது. அதை நினைச்சு அவன் துடியா துடிக்க, அவன் துடிக்கிறத பார்த்து அனிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் ரொம்ப சோகமா கேட்கவும், அப்படி வா ராசா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமா கொண்டு போய் நிறுத்தி, அன்னைக்கு காருக்குள்ள என்னை எப்படி புரட்டி எடுத்தியோ அதை விட 2 மடங்கு எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குத்து வாங்க அவங்க தயாரா நிக்க, மார்க்கஸ் வேண்டா வெறுப்பா அவங்க கேட்ட மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்றான். ப்ளீஸ் இதை யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு அனிதாவை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை ஷாப்பிங் மால்ல யதார்த்தமா அந்த ஃபோர்டை அனிதா மீட் பண்றாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் அப்படின்னு அவனை பார்க்கறாங்க. நம்ம ஸ்கூல்ல ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஏகப்பட்ட கசமசா பண்ணியிருக்காங்களாமா, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அனிதாவை ஒரு மாதிரி சந்தேகமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கேட்குறான். ஆனால் ஆக்சுவலாக ஃபோர்டு நார்மலாக தான் அவங்கள பார்த்து கேட்குறான். தப்பு பண்ண அனிதாக்கு தன்னைத்தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த விதமான டென்ஷனையும் முகத்தில் காமிச்சிக்காம, அப்படிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை யாருக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டு அங்கிருந்து போகிறாங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போகலான்னு கார் பார்க்கிங்க்கு வந்தால் அவங்கள பற்றி ரொம்ப வல்கராக அந்த காரில் எழுதி வச்சிருக்கு. எவனோ என்னை பற்றி தெரிஞ்சவன் தான் எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. பிரச்சனை கைமீறி போகுது அப்படின்னு உணர்ந்த அனிதா டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஜாகிங் போகிறாங்க. ஜாகிங் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த அல்ட்ரா ஸ்கேன் ரிப்போர்ட்டை மார்க்கஸ் கிட்ட காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் இப்போ அந்த கிச்சன் டேபிள் மேலே இவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சிருக்கு. அதை பார்த்த அனிதா அப்படியே ஜெர்க்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகமே மாறுது, கையெல்லாம் நடுங்குது. அங்கே வந்த ஹெய்ஸ், நான் தான் அந்த ஸ்கேன் அங்கே வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹெய்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அனிதாக்கும் புரியுது. மௌனமாக நிற்கிறாங்க. கணவனுக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் டோர்பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த டோர்பெல் இவங்க தலையிலேயே நங்கு நடிக்கிற மாதிரி திடுக்கிட்டு திரும்பின அனிதா ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா அங்கே மார்க்கஸோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அனிதாவை பார்த்ததும் தான் தாமதம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் வயசு என்ன, என் பையன் வயசு என்ன? உனக்கு என் மகன் பையன் ஆகணும், அவன் கூட போய் இப்படி கூத்தடிச்சிருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நீ ஒரு பொம்பளையா? அப்படி இப்படின்னு கேட்டு அனிதாவை அவங்க கழுவி ஊத்துறாங்க. ரொம்ப டென்ஷனோட அந்த அம்மாவை பார்க்குறாங்க, திருப்பி புருஷனை பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மா இவங்களை கழுவி ஊத்துறத நிறுத்தவே இல்லை. சொல்லு சொல்லு, என் பையனோட குழந்தை உன் வயிற்றுல வளருதா? அந்த ஸ்கேன் உண்மையா? சொல்லு சொல்லு அப்படின்னு அவங்க ப்ரெஷர் போட, இல்லை அப்படின்னு கத்திடுறாங்க. நான் பொய் சொன்னேன், உங்கள் பையன் என்னை யூஸ் பண்ணிட்டு திடுதிப்புன்னு கழட்டி விட்டுட்டான், என்னால் அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியல, எப்படியாவது திருப்பி அவன் என் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நான் பண்ணினேன் அப்படின்னு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஒரு பொண்ணு கேட்டா எல்லா தவறும் அவன் மேலதான். அந்த ஆம்பளைகளை பத்தி யாரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க, ஆனா அந்த பொண்ணை தான் எல்லாரும் கேவலப்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா உலகம் ஃபுல்லாவே இப்படிதான் நடக்கும் போல இருக்கு. அவமானத்துல கூனி குறுகி போன அனிதா கணவரோட முகத்தை பார்க்க முடியாம எங்க போறதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வேகமா வெளியே ஓடுறாங்க. திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காம நைட்டு வரைக்கும் கால் போன போக்குல போன அனிதா ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அன்னைக்கு நைட் அங்க தங்குறாங்க. நைட் எல்லாம் ரொம்ப தூக்கம் வராம தவிக்கிறாங்க. மறுநாள் காலையில திரும்பவும் வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா கதவை திறக்க முடியல. ஹெய்ஸ் கதவோட பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தி வச்சுட்டாரு. பின்னாடி கராஜ் வழியா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு கராஜை ஓபன் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அனிதாவோட பொருட்கள் எல்லாமே ஒரு பாக்ஸ்ல நீட்டா போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கு. தன்னை விட்டு ஹெய்ஸ் பிரிஞ்சு போக முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அனிதா ரொம்ப கனத்த மனசோட அந்த முடிவை ஏத்துக்கிறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. அனிதா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த அவங்கள அவமதிக்கிற விதமா நடந்துக்கிறாங்க. எந்த நோட்டீஸும் இல்லாம அனிதா டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த கடைசி நாள்ல ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறாங்க. அவமானத்திலையும் வருத்தத்திலையும் கூனி குறுகி போன அனிதா அந்த ஸ்கூலை விட்டு வெளியேறாங்க. போறதுக்கு இடம் இல்லாம நடு ரோட்ல நிக்கிறாங்க. அனிதாவை சந்திச்ச மார்க்கஸ், இதோட உனக்கு
உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு ஃபைனலா ஒரு பெரிய ப்ளோவை கொடுக்குறான். அதுதான் ஏற்கனவே முடிச்சுட்டானே, அப்புறம் என்ன ஃபைனல் ப்ளோ? அனிதா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க வேலை, அவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இழந்து நிர்கதியா நிற்கிறாங்க. தனிமையில உட்கார்ந்து சிதைஞ்சு போன தன்னோட வாழ்க்கைய நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா அவங்க இனி வருத்தப்பட வேண்டியதுதான். இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க அநியாயமா இருக்கு. உண்மையிலேயே அனிதாக்கு ஏற்பட்ட இந்த முடிவு ரொம்ப அநியாயம். சும்மா இருந்தவங்கள சீண்டினது மார்க்கஸ், அவங்களுக்கு பலவந்தமா அந்த செக்ஸ் ஆசையை கொடுத்ததும் அவன்தான். கடைசியில அவங்கள யூஸ் பண்ணிட்டு பேப்பர் கப்பை கசக்கி போடுற மாதிரி தூக்கி வீசினதும் அவன்தான். எல்லா அநீதிக்கும் ஆளான இந்த அனிதா கடைசியில அம்போன்னு நிக்கிறது பெண்களை இந்த சோஷியல் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.